தலைவர் விஜயகாந்தை தமிழக பாரதிய ஜனதா தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திடீரென்று இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. விஜயகாந்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பொன் ராதாகிருஷ்ணனும் உடனிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், இந்த திடீர் சந்திப்போட முக்கியத்துவம் என்ன, இதன் பின்னணி என்ன? சரண்யா, நீங்கள் குறிப்பிட்டது போல தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளரும் அகில இந்திய பொதுச் செயலாளருமான முரளிதர் ராவ், அதேபோல மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இன்று மதியம் அவருடைய இல்லத்தில், அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்தில் வைத்து சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பானது கிட்டத்தட்ட 55 நிமிடங்கள் நீடித்திருக்கிறது. அதாவது சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேமுதிகவை தங்களுடைய கூட்டணியில் இணையம் வைக்கும் முயற்சியில் பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவானது இடம்பெற்றிருந்தது. அந்த கூட்டணியை தக்க வைக்கும் முயற்சியில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முதல் முயற்சியாக கடந்த வாரம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர்களான மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மோகன்ராஜ் உள்ளிட்டோர் கடந்த வாரம் தேமுதிக தலைவரை அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைத்து சந்தித்தனர். அதன் பிறகு தொடர்ச்சியாக தமிழக அரசியல் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்தன. குறிப்பாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சந்தித்த அடுத்த 2 நாட்களிலேயே தேமுதிக அலுவலகத்தில் வைத்து விஜயகாந்தை தங்களுடைய கூட்டணிக்கு வருமாறு, அதாவது மக்கள் நல கூட்டணியில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமாறு அவரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பிறகு அந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்தித்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலேயே திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தங்களுடைய திமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து ஒரு கோரிக்கையை வைத்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக இதே போன்ற ஒரு நிலைதான் நீடித்து வந்தது. அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோனும் தேமுதிகவை தங்களுடைய கூட்டணிக்கு வருமாறும் அழைப்பு விடுத்திருந்தார். தற்போதைய நிலையில், அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேமுதிகவை தங்களுடைய கூட்டணியில் அழைத்து தங்களுடைய கூட்டணி சார்பில் போட்டியிடுமாறு அனைத்து கட்சிகளும் தற்போது அழைப்பு விடுத்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே மதிமுக, அதாவது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது பல்வேறு கட்சிகள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக தமிழகத்தின் பிரதான கட்சிகளான தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும், அதே போல IJK உள்ளிட்ட கட்சிகளும் அந்த கூட்டணியில் இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தன. இந்த நிலையில் மதிமுகவானது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு சில மாதங்களிலேயே அந்த கூட்டணியிலிருந்து வெளிவந்தது. பாமக தற்போது வரை அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை தற்போது வரை அந்த கட்சி வெளியிடவில்லை. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தல் இன்னும் நெருங்கி வரும் நிலையில் தேமுதிகவை தங்களுடைய கூட்டணியில் இணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்த பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சி தலைவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்து வருகிறது. குறிப்பாக பாமக தலைவர், அதாவது அந்த பாமக சார்பில் போட்டியிட உள்ள அதாவது முதல்வர் வேட்பாளரான அன்புமணி ராமதாஸை நேரடியாக சந்தித்து தங்களுடைய கூட்டணியில் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதே போல மற்ற கட்சி தலைவரான IJK தலைவர் பாரிவேந்தரையும் சந்தித்து தங்களுடைய கூட்டணியிலே இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 50 நிமிடங்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து முரளிதர் ராவ் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தங்களுடைய கூட்டணியிலே நீடித்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பானது மிகவும் ரகசியமாக நடந்துள்ளது. குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரை கட்சி தொண்டர்கள், மற்ற கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூட தெரியாமல் தான் இந்த சந்திப்பானது நிகழ்ந்துள்ளதாகத்தான் கட்சி தொண்டர்கள் அந்த கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று இரவே இது தொடர்பாக, அதாவது முரளிதர் ராவ் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று தேமுதிக தலைவரை சந்திப்பதற்கான நேரடியாக அவருடைய இல்லத்துக்கே சென்று நேரம் கேட்டுள்ளார். அதன் பிறகுதான் தேமுதிக தலைவர் இன்று மதியம் சந்திப்பதாக உறுதியளித்ததை அடுத்து இந்த சந்திப்பானது இன்று மதியம் நிகழ்ந்துள்ளது. சரண்யா, இந்த சந்திப்பு வந்து கிட்டத்தட்ட 55 நிமிடங்கள் நீடித்ததா சொன்னீங்க. இந்த சந்திப்பின் போது எது குறித்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, சந்திப்பிற்கு பிறகு பாரதிய ஜனதா தலைவர்கள் இது குறித்து பேசலையா? நிச்சயமா ஜரண்யா, அதாவது இந்த சந்திப்புக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நிச்சயமாக இது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தான். அதாவது ஏற்கனவே மாநில தலைவர்கள், அதாவது தமிழக மாநில தலைவர்கள் ஏற்கனவே தேமுதிக தலைவரை சந்தித்து தங்களுடைய கூட்டணியில் இருக்குமாறு அறிவுறுத்தியதை அடுத்து, கோரிக்கை விடுத்ததை அடுத்து அந்த சந்திப்பின் பொழுது தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முரளிதர் ராவ் இடம்பெறவில்லை. அதன் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவும், அதே போல கூட்டணியில் தங்களுடைய கூட்டணி தேசிய
ஜனநாயக கூட்டணியிலேயே தேமுதிக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கோரிக்கையை வைத்ததாகத்தான் இந்த சந்திப்பு குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் எதிர்க்கட்சியாக உள்ள நிலையில் அந்த தேமுதிகவை தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வரும் பல்வேறு முயற்சிகளில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் பல்வேறு கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேமுதிக தலைவர் சந்தித்தது, அதே போல திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிக அழைப்பு விடுத்தது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை முன்னிறுத்தி தான் அந்த அறிக்கையை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருந்தார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக தான் கருதப்படுகிறது. இதன் பிறகு தொடர்ச்சியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்கள் அதே போல தேசிய தலைவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக தான் கருதப்படுகிறது. சரண்யா, ஸ்டாலின், இப்போ பாரதிய ஜனதா தலைவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்திச்சிருக்காங்க. இதே போல மற்ற கட்சிகளும் தங்களுடைய அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கூட்டணிக்காக அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தேமுதிகவோட தற்போதைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் தரப்பில் என்ன எது போன்ற கருத்து நிலவுகிறது கூட்டணி குறித்து? சரணி, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருந்தாலும் கூட்டணி குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தற்போது வரை தேமுதிகவிலிருந்து அந்த விளக்கமானது தற்போது வரை வெளியிடப்படவில்லை. கூட்டணி குறித்து இது குறித்து கேட்டதற்கு தேமுதிக தலைவரிடம் கடந்த வாரங்களில் கேட்டதற்கு தற்போது வரை எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. கூட்டணிக்கு அதாவது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தன்னுடைய கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவேன் என்றுதான் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சரண்யா.